வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து உளுந்து முறுக்கோட வந்திருக்கிறேன். இந்த உளுந்து முறுக்கு எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில வச்சிருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதுல 1 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டிக்கு 6 கிராம் மிளகு இருக்குது. இப்போ இதை வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும், வறுக்கணும். இப்போ 1.5 நிமிஷமா தான் இந்த மிளகை வறுத்திருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வறுக்கணும். ஸோ இப்போ இது 3 நிமிஷமாக இந்த மிளகை வந்து வறுத்துருக்கிறேன். இப்போ இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து சீரகம் இருக்குது, சின்ன சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 2 கிராம் சீரகம் இருக்குது. இப்போ 3 நிமிஷத்துக்கு பிறகு இதையும் போட்டு வறுக்கணும். ஸோ இந்த சீரகம் போட்டு 1 நிமிஷமாக வறுத்துருக்கிறேன். நான் இப்போ வந்து அடுப்பை நிப்பாட்டிட்டேன். அந்த சூட்லேயே வந்து வறுபடும். ஸோ இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டின் மிளகு போட்ட பிறகு 3 நிமிஷம் வறுத்தினான். 3 நிமிஷத்துக்கு பிறகு சின்ன சீரகத்தை போட்டு 1 நிமிஷம் வறுத்துட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு இப்போ இதை நான் வறுத்துட்டேன். அடுப்பை நிப்பாட்டிட்டு அடுப்பில் இருக்க சூட்லேயே விடுங்கோ. அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணி கொண்டு விடுங்கோ. அப்போ பெர்ஃபெக்டாக வந்து வறுபடும். ஸோ இந்த இருக்கு நான் வறுத்து வச்ச மிளகும் சீரகம் வந்து பெர்ஃபெக்டாக வறுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து இந்த கிரைண்டரில் போட்டு நல்லா பட்டா அரைச்செடுக்கணும். இதை அரைச்செடுப்போம் நல்லா பட்டா. நான் நல்லா இதை அரைச்சிட்டேன். இது ஒரு பிரம்பா ஒரு டிஷ்ஷில் போடுங்க. இவ்வளவும் தேவையில்லை. பிரம்பா ஒரு டிஷ்ஷில் போட்டு வச்சிருக்கிறேன். இதில் வந்து 1 சுண்டு அல்ல 1.5 கப் உளுந்து இருக்குது. இந்த உளுந்து எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு கழுவி வடித்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை கிரைண்டரில் போட்டு நல்லா பட்டா அரைச்செடுக்கணும். இந்த இருக்கு இந்த கிரைண்டரில் போட்டு இதை அரைச்செடுப்போம். இப்போ இது நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இந்த இருக்கு நான் இந்த உளுந்தெல்லாம் நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இந்த உளுந்து அரைக்கிறதுக்கு வந்து 1/3 கப் எல்லாட்டிக்கு 80 ml தண்ணி விட்டு இதை வந்து அரைச்சிருக்கிறேன். நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். நான் இதில் வந்து பிரமான ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன். இதில் வந்து அவிச்ச மாயிருக்கு 2.5 கப் எல்லாட்டிக்கு 2.5 சுண்டு இருக்கு. இதில் வந்து வெள்ளைப்பச்சை அரிசி மாயிருக்கு வறுத்தது 1/2 சுண்டு எல்லாட்டிக்கு 1/2 கப் இருக்கு. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது. 1/2 டீஸ்பூனும் 1/4 டீஸ்பூனும் இருக்குது. இதில் வந்து 1.5 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பையும் இதில் போடுங்க. நான் வறுத்து வச்ச மிளகும் சீரகத்துலேருந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எள் இருக்குது. ஆனால் இது கூட போடுற இல்லைன்னு சொன்னால் இல்லாட்டிக்கு வெடிக்கும் பொறிக்கேக்க. ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ட்ரை இன்க்ரீடியன்ஸுக்கு வந்து நான் அரைச்சி வச்ச உளுந்தை வந்து போட்டு குழைக்க போகிறேன். ஸோ இப்போ இதை வந்து குழைச்சி எடுப்பேன். ஸோ நல்லா பிசைஞ்சு குழைச்சிடுங்க. ஸோ இது ஓரளவுக்கு குழைச்சிருக்கிறேன். ஆனால் இதுக்கு வந்து தண்ணி காணாது. ஸோ நான் என்ன செய்தேன்னா நான் இந்த உளுந்து அரைச்ச கிரைண்டருக்கு வந்து 1/2 கப் தண்ணி எல்லாட்டிக்கும் 120 ml தண்ணி விட்டு அதை கழுவி எடுத்திருக்கேன். ஏன்னா இதுக்கு நாங்கள் தண்ணி காணாது. ஸோ அந்த கழுவுற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்செடுப்போம். சுடு தண்ணியில் நார்மல் லூக் வார்ம் வாட்டர். ஸோ நான் எல்லாமே வந்து இது குழைக்கிறதுக்கு 200 ml தண்ணியும் 5 டேபிள் ஸ்பூனும் இதில் சேர்த்து குழைச்சிருக்கிறேன். ஸோ நல்லா பிசைஞ்சு குழைச்சி எடுத்திருக்கிறேன். ஆனாலும் இறுக்கமாக குழைக்கக்கூடாது, இல்லாட்டி புளிய மாட்டீங்க. இப்படி குழைச்சிருக்கிறேன். இதை நான் உரலில் போட்டு புளிய வரையும் இதை ஒரு இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி வைக்க போகிறேன். இல்லாட்டி காஞ்சிடும். ஸோ இந்த இப்படி ஒரு பவுலுக்கு போட்டு மூடி வையுங்கோ. ஸோ இந்த இருக்கு இந்த உரல் எடுத்துருக்கிறேன். இந்த உரலுக்கு வந்து இந்த அச்சு தான் போட போகிறேன் இந்த முறுக்கு புளியறதுக்கு. சொல்லு கொஞ்சம் எண்ணெய் தடவி இருக்குது. இந்த இருக்கு நான் குழைச்சி வச்ச மா இருக்குது. இதில் கொஞ்சம் எடுத்து அந்த உரலுக்கு போட்டுட்டு, ஸோ உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் இந்த இடியப்ப தட்டில் நீங்கள் புளிஞ்சிட்டு டிரெக்டாக எண்ணெய்க்குள்ள போடலாம். எல்லாட்டிக்கும் நீங்கள் எண்ணெய்க்கே டிரெக்டாக புளிஞ்செடுக்கலாம். அகப்பியில் வந்து பின்னுக்கு இதை புளிஞ்சு போட்டு டிரெக்டாக எண்ணெய்க்கு போடலாம். நான் இன்றைக்கி இந்த இடியப்ப தட்டில் கொஞ்சம் புளிஞ்சு காட்டுறேன். ஸோ இந்த இடியப்ப தட்டுக்கு நான் எண்ணெய் பூசி இருக்கிறேன். அந்த கரண்டிக்கு பின்னுக்கு நான் எண்ணெய் பூசி இருக்கிறேன். எண்ணெய் பூசிட்டு இதுலையும்
ஹீட்டை வந்து மீடியத்தில் வச்சு அதில் எண்ணெய் வச்சிருக்கிறேன். கரண்டியில் நான் புளிஞ்சு வச்சிருக்கிறத போடுவோம் நேராக. இது வந்து நான் இடியப்ப தட்டில் புளிஞ்சு வச்சிருக்கிறேன். இதையும் இதில் போடுவோம். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வரணும். இதில் பாருங்கள் நல்ல நிறைய பபிள்ஸ் வந்திருக்கு. இது நல்லா சரியான அளவுக்கு பொரிஞ்சு வந்துட்டுன்னு சொன்னால் இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி எண்ணெய் கொதிக்காத மாதிரி இருக்கும். பயப்படாங்க. அப்போ தான் இது பர்ஃபெக்டாக இந்த முறுக்கு பொரிஞ்சிருக்குன்ற அர்த்தம். இந்த பாருங்க இந்த எண்ணெய் வந்து அடங்கி கொண்டு வருது. இது நல்லா பொரிஞ்சு வரைக்கும் எண்ணெய் அடங்கி வரும். ஸோ இந்த இப்படி எண்ணெய் வந்து இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வரைக்கும் நீங்கள் இறக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் இது பர்ஃபெக்டாக பொரிஞ்சிருக்குன்ற அர்த்தம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த உளுந்து முறுக்கு. இது இப்படி தான் நாங்கள் செய்யிருந்தாங்க. ஸோ இந்த முறுக்கெல்லாம் செய்து முடிஞ்சுது. நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உளுந்து முறுக்கெல்லாம் செய்து முடிஞ்சுது. இது சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.